அதாவது எப்பவுமே சூப்பர் ஸ்டாரோடைய படம் வருது அப்படின்னா மற்ற படங்கள்லாம் அப்படியே கண்ணா மறைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இல்லை, கடந்த ஒரு 6-7 நாட்களாக கூலியோடைய ட்ரெய்லரு, கூலியோட ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தனால இன்னொரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிருந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்தேன். செம ஃபன்னியான ஒரு வீடியோ. அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசி படத்துக்காக சாங், அந்த ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு ட்ரமாட்டிக்கல் செட்டப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ட்ரமாட்டிக்கல் செட்டப்னா சிவகார்த்திகேயன் அனிருத்தோட ஸ்டுடியோவுக்கு வர்றது, அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் உட்காந்துருக்கிறதுங்க, அதுக்கப்புறம் அனிருத்தை தேடி உள்ளே போனால் அவர் ஏதோ சும்மா பியானோ கடியில் இருந்து பியானோவோ கீபோர்டு கடியிலேருந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் அதே இடத்துல யார் சாங் எழுதுறா அப்படின்னு பார்த்தப்போ ஒரு என்ட்ரி. இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் தான். எல்லாருமே லுங்கி, அதாவது ரொம்ப லோக்கலாக இருக்காங்களாம். ஆனால் எல்லாரும் என்னமோ லுங்கி விரும்புறதுக்கு வந்த மாதிரியே இருக்குது. இது வாஷ்டு லுங்கீஸ் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல முருகதாஸ் சார் லுங்கியோடு உட்காந்துருக்காரு, இவர் அனிருத் லுங்கியோடு இருக்கார், சிவகார்த்திகேயன் லுங்கியோடு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் என்ட்ரி. அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவர் வேறு யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டு எதுனா சூப்பர் சுப்பு. சூப்பர் சுப்பு அவர் ஒரு டிஷர்ட் தலைவர்னு போட்டிருக்காரு, ஆனாலுமே அவர் லுங்கியோடு தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேர், இந்த 4 பேர் சேர்ந்த ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் பாட்டு இன்னும் வரலையா, இப்போ எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணீங்க, ஓ எப்போ வந்தீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் கேட்குறதும், அந்த பக்கம் ஏஆர் முருகதாஸ் இப்படின்னு ஓ 2 hours ஆச்சா அப்படின்னா, இல்லை 2 days ஆச்சு அப்படின்னா, 2 days ஆச்சா, என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ ஏன் உள்ளே போய் பார்க்க வேண்டியதுண்ணே, அவர் கூப்பிட்றேன்னு இருக்கார் பாட்டு முடிஞ்சோன்னே அப்படின்னு இருக்கார். சொன்னோன்னா உடனே சிவகார்த்திகேயன் சார் அவர் இப்படி தான் சொல்லுவார், நாமளாக தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், உள்ளே போனால் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வாங்க கதவை திறந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே டென்னிஸ் ஓடிட்டுருக்கு, இந்த லேடிஸ் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது போனோடனே அப்போ கண்டிப்பாக அன்று இங்கே தான் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அப்படியே தேடுறது. அவர் அடியில் உட்காந்துருக்காரு. அப்புறம் கூப்பிட்டு வந்தோடனே, இந்த பாருப்பா ஃபஸ்ட்டு பாட்டு வேணும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கணும், சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு லவ் ஃபெயிலியரு, இவனுக்கு மட்டும் தான் லவ் ஃபெயிலியரு, மற்றவனுங்களாம் ஃபன்னு, அது மாதிரி சொல்லி அப்படியே தான் கதை அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அனிருத் சரி வாங்க சார் சுச்சுவேஷன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ அனிருத் கன்வின்ஸ் பண்ணுவார் இந்த பாட்டை யார் எழுதலாம் அப்படின்னோடனே ஏஆர் முருகதாஸும் அனிருத்தும் ரகசியமாக பேசுவாங்க. சிவகார்த்திகேயன் ஓ நம்மளை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சூப்பர் சுப்பு எதனா சூப்பர் சுப்புவா அப்படின்னு கேட்டோன்னா உடனே அவர் என்ட்ரி, வாங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்த ஷாட்டு. இது எல்லாம் ஆனால் சூப்பர் சுப்பு உட்காந்தோன்னா இதுதான் கன்ஃபியூஷன் அப்படின்னா, அவர் அந்த ஓப்பனிங் லைன் ஒன்று சொல்கிறாப்புல, பாட்டு ரெடி அப்படின்றாங்க. அதான் என்னென்னா, இவர் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளோ ட்ராமா நடக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ரொமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ப்ரொமோஷ்னல் வீடியோ. இந்த ப்ரொமோஷ்னல் வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அலமத்தி அபிபோ, அதுக்கப்புறம் நெல்சனுடைய அந்த ஜெயிலருக்கு இந்த பாட்டு தமன்னா சாங் வரும்போது அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ரமாட்டிக் இது தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதில் சூப்பர் சுப்போட லிரிக்ஸில் இப்போ பாட்டு சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஸோ அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிங்க. மதராசியோட ஃபஸ்ட்டு ட்ராக்குக்கே இவ்வளோ பெரிய வீடியோனா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ட்ராக்குன்னு நிறையா வந்ததுன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணுவாங்க யோசிச்சுட்ருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பாட்டுக்கு 2 நாள்னு எடுத்துக்கிட்டால் கூட 1/2, 2/4 அப்படின்னு எடுத்தால் கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகும் போல இருக்கே அனிருத் மியூசிக்கில் பாட்டு வர்றதுக்கு. ஆனால் அனிருத் வெளியில் சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சாய பயங்கர் வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இப்போ அதை பற்றி கூட மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாய பயங்கர் வராருன்னா உடனே தம்பி நான் உனக்கு சீனியர் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால் சாய பயங்கர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவருடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, அவருடைய மார்க்கெட் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு. அதாவது ஒரு பையனுடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி 8 படம் புக் ஆனது சாய பயங்கருக்கு தான். ஆனால் அனிருத் கூட அந்த மாதிரி புக் ஆகலை. சாய பயங்கர் வரும்போது தான் அனிருத் என்ன பண்ண போகிறாரு, எப்படி அந்த காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த மதராசி பாட்டை கேட்போம்.